வணக்கம் நேயர்களே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரூ. 12 ஒரு சோப் ஆயில் வந்து பண்ணலாங்க. எப்படி பண்ணலாம்? அதுக்கான ஃபார்முலேஷன் என்ன? அதோட பர்ப்பஸ் என்ன? அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதில ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம காஸ்டிக் சோடா இல்லாம தான் சோப் ஆயில் பண்றோம். கார் வாஷ்லாம் குடுக்கும்போது காஸ்டிக் சோடா போட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கை எரிச்சலோ, கை புண்ணாகுறதோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் நெறைய வரும். ஸோ காஸ்டிக் சோடா இல்லாம தான் நம்ம சோப் ஆயில் செய்ய போறோம். அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியில, நல்ல திக்கனிங்கில செம்மையான குவாலிட்டியா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போறோம். அத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது என்னன்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட சேனல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட்டா கிடைக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் செய்றதுக்கான ஒரு முயற்சி தான். நம்ம ஸ்மால் பிசினஸ் லெவல்ல தொழில் பண்ணணும். அதுக்கான ஒரு முயற்சி. சரி, இப்போ வந்து நான் சோப் ஆயில் பண்ணுறதுக்காக 50 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் பண்ணக்கூடியது ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு பொருள் சேர்க்கும்போது எனக்கு நல்ல திக்கனிங் கிடைக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கேன் ஊற்றிட்டேன். இப்போ 2வது கேன் நான் ஊற்றுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் எதுவுமே ஆக முடியாது. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காஸ்டிக் இல்லாமல் நல்லா ஃபோமிங் இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கும். சரி, இப்போ நான் 50 லிட்டருக்கு 2 கேன் தண்ணி நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக 50 லிட்டர் கேனு, நிறைய பேத்துக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, திக்கனிங்காக ஒரு ஜெல் ஆட் பண்ணுறோன்னு. ஸோ இதுதான் அது. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ளேக்குங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1 கிலோவுக்கு 1 கிலோ தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃப்ளேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேக் இருக்கிறனால நம்மளுக்கு திக்கனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது திக்கனிங் ஏஜென்ட் மட்டும் இல்லைங்க. இது நல்ல ஃபோமிங் கொடுக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம சேர்க்க போகிறது 3 பொருள் தான். ஆசிட் சில்லரி 1 லிட்டர், ஏஓஎஸ் 1 லிட்டர், எஸ்எல்இஎஸ் 1 லிட்டர் ப்ளஸ் சால்ட்டு. உப்பு வந்து நீங்கள் சால்ட்டு கூட போட தேவையில்ல. நார்மல் உப்பே போதும். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு பொருளாக வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எஸ்எல்இஎஸ் 1 லிட்டர் நான் ஊற்றிக்கிறேன். நான் 50 லிட்டருக்கு நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டு, இது வந்து எஸ்எல்இஎஸ் உங்களுக்கு ரூ. 100 தான். அது நல்லாவே தெரியும். இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆகும்னா, 450 to 500 தாங்க ஆகும். 50 லிட்டர் செய்கிறதுக்கு. அப்போ 1 லிட்டர் என்ன காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. ரொம்பவே கம்மியான காஸ்ட்டு தாங்க ஆகும். சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் காஸ்ட்டு கம்மியாக இருக்கே, குவாலிட்டி வந்து இதாக இருக்குமோன்னு நினைக்க வேணாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்கும். சரி, எஸ்எல்இஎஸ் ஊற்றியாச்சு. அடுத்து ஏஓஎஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏஓஎஸ் நல்ல ஃபோமிங் கிடைக்கும். ஏஓஎஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமே நம்ம 4 பொருள் தான் போடுறோம். கலர் பொடி சேர்க்குறோம். மற்றபடி எதுவுமே நம்ம சேர்க்கல. காஸ்டிக் சோடா சேர்க்கல. எதுவுமே சேர்க்கல. ஓகே, ஏஓஎஸ் எடுத்தாச்சு. அடுத்து ஆசிட் சில்லரி. எப்பயும் போல் ஆசிட் சில்லரி ஃபோமிங் நல்லா கிடைக்கும். அழுக்கு நல்லா போகும். அதனால் ஆசிட் சில்லரி. ஓகே, ஆசிட் சில்லரி இப்போ நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து பிளெண்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம திக்கனிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, ஸ்லாப் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து காய்ச்சி தான் வச்சுக்கணும். ஃப்ளேக் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் 1 லிட்டருக்கு 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து காய்ச்சி வச்சுக்கலாம். அதை நம்ம வந்து எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சட்டியில் தான் காய்ச்சுறோம் அப்படின்றனால சட்டி அப்படி இருக்குது. அதை நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கலர் பொடி நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பிளெண்டிங் கொடுத்துட வேண்டியதான். நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி கூட காய்ச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் பிளெண்டிங் கொடுத்துக்கிறேன். இது வந்து உப்பு நமக்கு கடைசியாக நம்ம சேர்க்குறது சேர்த்துக்கலாம். நார்மலான நம்ம உப்பு தான். இப்போ கலர் பொடி போட்டுட்டேன். இப்போ நான் பிளெண்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் உப்பு வந்து கடைசியாக சேர்ப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். நல்ல ஒரு ரேட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லாபம் நல்லா அதிகமாகவே கிடைக்கும். நாங்கள் இதை வந்து 25 ரூபாய்க்கு நாங்கள் வந்து விற்கிறோம். இன்னுமே அதிகமான காஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறோம். பல்காக பண்ணுறனால கம்மியாக தான் கொடுக்குறோம்.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் எப்பயும் போல். இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 5 கிலோ உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 கிலோ உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிளெண்டிங் போட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்கனிங் ஜெல் கிடச்சிரும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு கார் வாஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளேக் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் காய்ச்சி நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஹெச்பிஎம்சி போடுறத விட இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இதுவே ஒரு க்ளீனிங் பர்பஸ் தான். அந்த ஃப்ளேக்கு நல்லா ஃபோமிங் கொடுக்கும், நல்லா அழுக்கு போகும், நல்லா ஒரு குவாலிட்டியான பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சோப் ஆயில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளேக் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு திக்கனிங்கில் நல்லா ரெடி ஆயிடுச்சு.